ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு பகோடா தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளும் தயிர் சாதம், ரசம், சாம்பாருக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல மொறுன்னு இருக்கும் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மொறுன்னு இருக்கும் பாருங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு பகோடான்றதே தெரியாது, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அரிசி மாவு, பொட்டுக்கடலை சேர்த்துருக்கோம் இல்லையா, ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு பகோடா தான் ரெடி பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். காய் திருகலில் இந்த மாதிரி திருகி எடுத்து வச்சுருக்கேன். உடனே தண்ணியில் சேர்த்துருங்க, இல்லைன்னா கலர் மாறிடும். தண்ணி வச்சுருக்கேன், தண்ணியில் சேர்த்துருங்க. ஒரு 3 டைம் நல்லா தண்ணியில் அலசிடுங்க. இது மாதிரி 3 டைம் நல்லா அலசி இது மாதிரி நல்லா கெட்டியாக பிழிஞ்சு எடுத்துருங்க. தண்ணியை வடிய வச்சுருங்க. தோல் நீக்கி நல்லா புழிஞ்சு எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், தண்ணி இல்லாமல். இங்கே பாருங்கள், இது கூடவே 3 டீஸ்பூன் அரிசி மாவு, பச்சரிசி மாவு. இங்கே பாருங்கள், பொட்டுக்கடலை 4 டீஸ்பூன் பொடிச்சிருக்கேன், அப்படி சேர்த்துருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இந்த உருளைக்கிழங்குக்கு தகுந்த தூள் உப்பு. வெங்காயம் நார்மல் சைஸாக 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். நீள்வாட்டத்தில் கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் 2. பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, அதனால் நீட்டு வாட்டத்திலே போட்டிருக்கேன். அவங்க எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. இங்கே சின்னதாக கூட கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். சோம்பு ஒரு சின்னதாக டீஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். கார மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்குங்க. எல்லாமே நல்லா இதில் இருக்கிற தண்ணியே போதும், கையாலேயே நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்துருக்கேன். தண்ணியே விடலை ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கில் இருக்கிற அந்த ஈரப்பதமே நல்லா எடுத்து வச்சு பாருங்கள். இப்போ நம்ம உருண்டையாக பிடிச்சி வடை மாதிரி ஷேப்லேயும் தட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், இல்லை சின்னதாக உதுத்து பகோடா மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம். நான் சின்னதாக தான் உதுத்து பகோடா மாதிரி தான் ரெடி பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், உப்பு காரம் இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம இதில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து நம்ம எடுத்துருக்கிற மாவு, உருளைக்கிழங்கு போட்டு கலந்து வச்சுருக்க மாவு இருக்குது இல்லைங்க, அதை எடுத்து சின்னதாக அப்படி போடுங்க. அது சின்னதாக கிள்ளின மாதிரி போடுங்க. நம்ம வேகட்டும். அப்புறமா உடனே திருப்ப வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திருப்பலாம். இங்கே பாருங்கள், நல்லா சிவந்து வந்திருக்கு. இப்போ கரண்டியால் நல்லா திருப்பி விட்டுடுங்க. தீயை கொஞ்சம் சீராக மீடியமான அளவில் வச்சுடுங்க. உருளைக்கிழங்கு நல்லா வேகணும். இங்கே பாருங்கள், நல்லா சிவந்து வந்திருக்கு. நம்ம அப்படியே எல்லாமே அள்ளிடுங்க. எண்ணெயில் நல்லா வடிய வச்சுட்டு விடுங்க. இங்கே பாருங்கள், மொறுன்னு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு உருளைக்கிழங்கு பகோடா ரெடியாக இருக்குது. எண்ணெயை வடிச்சிட்டு அப்படியே மாற்றுறீங்க. எவ்வளோ சலசலன்னு சத்தம் கேட்குது பார்த்தீங்களா? நல்லா மொறுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது இருக்கிறதும் அள்ளிடுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள்.
மொறுமொறுன்னு இருக்கும். இதே மாதிரி எல்லா மாவும் சேர்த்து போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உதுத்த மாதிரி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு பகோடா ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.